சித்த சிகாமணியை. சித்தம் வந்து நிற்கலை, நமக்கு மனம் வேலை செய்யுது, புத்தி வேலை செய்யுது, சித்தத்துக்கிட்ட போகவே இல்லை. அந்த இடம் சித்த சிகாமணின்னு எழுதுறார். இன்னும் ஒரு வடிவை முன்னவர்கள் நம்மவர்கள் என்ன சொல்கிறாங்க, அதை மனோன்மணின்னு சொல்லுவாங்க. அது உள்ள இந்த அண்ணாக்கு பக்கம் மேலே இருக்கிற அந்த பகுதி சித்த சிகாமணியை, நித்த பரிபூரணனை சித்த சிகாமணியை அத்தகையோர் பெரும்பதியை. யாரெல்லாம் அங்கே இருக்காங்களோ அவங்களெல்லாம் பெரும் நிலையை பெற்றவர்கள். அத்தகையோர் பெரும்பதியை, அவங்களெல்லாம் பார்த்த அந்த பதி, இந்த உடலிலே இருந்து என்னை பேச வைத்து கொண்டிருக்கிற அவன்தான் பதி. உங்களுக்குள்ளாக இருந்து கேட்டுக்கொண்டு போனேவனோ அவன்தான் உங்களுக்கு பதி. இந்த உடல் சதி, சதியும் பதியுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பதியை எழுதுகிறார். பதியை, பெரும்பதியை, அருமருந்தை. என்னது? அருமருந்து. இந்த மருந்து எங்கேயுமே கிடைக்காது. இந்த மருந்து யாரும் செய்யலை. இந்த மருந்து எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மருந்து அவ்வளோ வேலை செய்யும். இந்த மருந்து அத்தகைய வேலை செய்யும். என்ன வேலையெல்லாம் செய்யும் அந்த மருந்து? வள்ளல் பெருமான் எழுதுறாரு, உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் மலர்பர தவிர்த்த அருள் சிவ மருந்தே. என்ன மருந்து இந்த மருந்து? சிவ மருந்து. அயச்சந்தூர் இல்லை, தங்க பஸ்மம் இல்லை, வெள்ளி பஸ்மம் இல்லை, அபய அரிசனம் இல்லை, அசோக அரிசனம் இல்லை. இந்த மருந்து சிவ மருந்துன்னு பேர் கொடுத்துருக்கிறார். உடற்பிணி அனைத்தையும் தீர்க்குமா. உயிர்ப்பிணின்றார். உடற்பிணி அது உடம்புக்கு வர்றது. உயிர்ப்பிணின்னா இந்த உடம்புல இருந்த உயிரை விட்டுட்டு மறுபடியும் போய் இன்னொரு உடம்பு எடுத்தால் அது உயிருக்கு பிணி. உயிருக்கு பிணி. இந்த உடம்புல இருக்கிற உயிரை இந்த உடம்போடு போய் இணைக்கணும். இந்த உயிரும் இந்த உடம்பும் ஒன்றானா எக்காலத்தும் வாழக்கூடிய தன்மை பெற்றால் மரணமில்லாத வாழ்க்கை. இந்த தேகத்தை விட்டுவிடக்கூடாது.